மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னொன்று, லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி நான் வந்து பிரசிடெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சாங்க. ஆக தன்னோட ஆளுமைக்கு உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சப்புறமும் பொய் சொல்லி தானே வந்தாங்க. பொய் சொல்கிறோம் நல்லா தெரியும், அவங்க முதல் கையெழுத்து போட முடியாது. அப்போ முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியோட கடைசி நேரத்தில் வரும்பொழுது, கடைசி கையெழுத்தும் போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் இது கடைசி கையெழுத்தாக இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சிங்கார சென்னை 4.5 வருஷமாக சிங்கார சென்னைன்றது இன்னும் அடிப்படையிலே தான் இருக்குது. சிங்கார சென்னை முழுமையாக எந்த பணி நிறைவடையவில்லை. அதனால் எல்லாமே இன்கம்ப்ளீட். அவங்க ஆட்சியை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, ஆனால் எல்லா திட்டமும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுதான் இன்னைக்கோட நிலைமை. இல்லை, அங்கன்வாடி மட்டும் இல்லை, நான் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரத்த நாடு கிட்ட பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் வெயிலில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. காரை நிறுத்தி என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம், சேலரி, இது எல்லாம் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் நாங்கள் கேட்குறோம். புதுசாக எதையுமே கேட்கல. ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே அவங்க நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி எல்லாரோட கோரிக்கைகளும் குறைபாடோடு இருக்கிறது. தேர்தல் அறிக்கையும் குறைபாடோடு இருக்கிறது. இதை எல்லாம் குறைபாடு வச்சு திருப்பி என்ன தேர்தல் அறிக்கை அவங்க சமர்ப்பிக்க போறாங்கன்னு தெரியல. அதனால நான் சொன்ன மாதிரி they are going to complete the government but in an incomplete way.